இன்னைக்கு பயன்படுகிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒரு அக்கினி ஜுவாலைக்குள்ள போய் தான் வெளியே வந்திருப்பாங்க. எல்லாரும் ஊழியத்துல பார்க்கும்போது வெளியே இருக்கிற கிளாமரை பாக்குறாங்க, வராங்க, மைக் எடுத்து பாடுறாங்க, பேசுறாங்க. இல்ல, உடைக்கப்படுகிற ஒரு அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. ஒரு அக்கினி நம்மை புடமிடும். பொன்னை எப்படி புடமிடுவார்னா அக்கினியில. தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு அக்கினியின் சோதனை கட்டாயம். பொன்னை அந்த தட்டான் என்ன பண்ணுவார்னா உலையில வைப்பார். உலை ரொம்ப கோல்டா, அந்த ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் மாதிரி இருக்காது, அக்கினியா இருக்கும். அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த உலை கனல் அதுல கொண்டு வைப்பார். எரியுது ஆண்டவரே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க முடியாது. ஏன்னா வைத்தது தட்டானுக்கு தெரியும் எப்படி உங்களை உருவாக்கணும், அந்த பொண்ணை என்னவா பயன்படுத்தணும், எப்படி உருவாக்கணும் என்பதை மனதில் வைத்து தான் அதை உலையில வைக்கிறான். அந்த உலையில போகும்போது அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஏன் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்னா, நான் தீக்குள்ள இருக்கிறேன், அவ்வளவுதான் தெரியும். தீக்குள்ள இருக்கிறது எனக்கு வலிக்குது, எனக்கு எரியுது. ஏன்ப்பா எல்லாரும் என்ன சுற்றி இப்படி பேசுறாங்க? இப்படிப்பட்ட அக்கினி மனிதனின் வார்த்தைகள் என்ன உடைக்குது, எரியுது ஆண்டவரே. மற்ற முச்செடிகள் மற்ற மரங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது நான் மட்டும் எரியிற ஆண்டவரே என்கிற கேள்வி கூட எழும்பும். ஆனா அந்த தட்டானுடைய மனதில் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணு மகனே, மகளே, நான் உன்னை வணைந்து ராஜா அணிகிற பொருட்பணிகளா உங்களை மாற்றி அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். ஆரையோட ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை ரொம்ப உடைந்து போய், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இந்த வேதனை, எனக்கு மட்டும் இந்த பாடு, நான் மட்டும் இந்த தீயை ஏன் கடக்கணும்? நிறைய பேர் ஈஸியா வாழ்றாங்களே, உலகத்தார் ஈஸியா வாழ்ந்து ஜெயிச்சுட்டு போற இடங்களை நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றேன் ஆண்டவரே. அநேகருக்கு ஈஸியா கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்காக என்ன காத்திருக்க வைக்கிறீங்க? ஏன்? அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்தவர்களை நடத்துகிற பாதை வேறு. உலையில கொண்டு வைக்கிறார். சில நேரத்தில் அந்த உலையில இருந்து எடுத்து தண்ணீர்ல போடுவார். அப்போ கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நன்றி அப்பா, என்னை நீ நடத்துகிற பாதைக்காய் நன்றி, நல்ல ஆராதனை வரும். ஆனா மறுபடியும் எடுத்து எங்க தான் வைப்பார்னா உலையில தான் வைப்பார். ஏன் தெரியுமா? தட்டான் அவர் விரும்புகிறபடி வரையணும். இந்த பொன் சோதனைக்கு உட்பட பண்ணுவது எதற்காக தெரியுமா? ஒன்று, அதிலிருந்து அந்த அசுத்தங்கள் மாறணும், அழுக்குகள் மாறணும். கருத்து போயிருக்கிற அந்த பொண்ணுல இருந்து அந்த அழுக்குகள் மாறணும். தீ படப்பட அது மெல்ட் ஆகும், அது உருக ஆரம்பிக்கும். யாருக்குமே செஞ்சு போகாத பலர் ஆண்டவருடைய தேவ பிரசனத்துல உருகி எழுதிருக்கீங்கல்ல. யாருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாதவங்க ஆண்டவர் உடைக்கும் போது ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. அதுதான் உண்மை. ஆண்டவர் தீயினால புடமிடுகிறார். தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை ஒரு அக்கினிக்குள்ளாக கடத்தி விடுகிறார். பல பரிசுத்த கேட்டீங்கன்னா அவர்கள் வந்த பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி இதெல்லாம் ஜெயிச்சிங்கன்னு கேட்டா, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுடைய பாதை அது விசேஷமானது. உலைக்களத்துல வைத்து ஆண்டவர் பொன்னை போல உருவாக்குவார். எப்ப வரைக்கும் தெரியுமா? கடைசியா தட்டான் எடுத்து பார்க்கும்போது அவருடைய முகம் அதுல பிரதிபலிக்கணும். ஒரு கண்ணாடியை போல அதுல தெரிகிறது வரைக்கும், இயேசுவை போல் நாம் மாறுகிறது வரைக்கும், நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது வரைக்கும் தீக்குள்ளாக நம்மை கொண்டு சென்று நம்மை புடமிடுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா.